வாங்கடா. ஏன் ஒரு லேட்டு? காலேஜ் முடிச்சுட்டு நேரம் வர வேண்டியதானே? சாரி மச்சான், ப்ராக்டிகல்ஸ் 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி விளாடு. ஆட்டம்லாம் இருக்கட்டும், நீ அடிச்சது யாரோட ஆளுங்க தெரியுமா? தெரியாது. தேவராஜோட ஆளுங்கடா. அவன் ஆளுங்களை ஏன்டா அடிச்ச? நியாயத்துக்காக அடிச்சேன், தர்மத்துக்காக அடிச்சேன். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், ஓசி குடிக்க அலையிற. டேய் அதை விட்றா, அடு. இப்போ இந்த 2 எந்த அடிக்கட்டும்? அதான் இந்த காக்கா நீ எப்ப பேசலாம் வருது, ஏன்டா அதே மாதிரி பேசுற? மச்சி நான் அந்த அர்த்தத்துல போதும் விளாடு. எப்படி விளையாடுறது? இவன் திருந்த மாட்டான்டா. டேய் அவனை பாத்தியா? நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னியோட 50 நாள் ஆகுது. இந்த 50வது நாள் ஃபுல்லா உங்கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது தவறா? இந்த பார், நீ காலேஜ் கட் அடிக்கிற, நாம 2 பேரும் மாயாஜால் போறோம். என்னது எக்ஸாமா? இத பாரு, காதல்ல ஜெயிக்கணும்னா சில பரீட்சையில தோத்துதாமா டேய் ஆகணும். மச்சான் மச்சான் மச்சான், உன் கணக்குல 4 டீ 2 பஜ்ஜி சொல்லிட்டா. சொல்லிக்க போ. உனக்கு வேணுமா? ஓகே 3 டீ 2 பஜ்ஜி. ஷூர். யா. டேய், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது என் அக்கௌண்ட்ல டீ சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பண்றதா? அப்ப கேட்டாதான் நீ வாங்கி தர. உன் கூட சேர்ந்து சுத்துற பொறுக்கிகளுக்கு இப்படி காசை செலவு பண்ணா என்ன வச்சு எப்படி காப்பாத்துவான்னு கேக்குறாவோ. கவலையை விடு மச்சி, நாம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி காப்பாத்துவோம். அறிவில்ல உனக்கு, அவ ஒரு தங்கச்சி மாறிரா. ஹேய் ஃபிகருக்காக என்ன சண்டை போடுறீங்க? சரி யாரெல்லாம் வா. ஆல் ரீல்ஸ் மச்சி, பஜ்ஜி கிழவை. டேய், நான் ரவுண்டா புகை விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகருங்க என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? டேய் மச்சான், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல ஒண்ணுக்கு போனத பிபிசில காட்டினாங்க, நீ பாத்தியா? ஆமா சித்தார்த், நான் கூட பார்த்தேன் டிவியில். அவர் ஏய், நான் நக்கலா? நான் சொன்னதே உங்க காதுல விழல. இப்ப ப்ரூவ் பண்றேன் பாரு. இந்த பாரு, திவ்யா வந்துட்டு இருக்கா. அவ நம்மள கிராஸ் பண்ணும்போது யாரை பாக்குறான்றத மட்டும் பாருங்க. ஏய், பாத்தீங்களா அவ யாரை பார்த்துட்டு போறான்னு? யாரை பார்த்துட்டு போறாங்கிறது முக்கியம் இல்ல, பொறாம பிடிச்ச பயலுக்கு. மச்சான், இனிமே அந்த மவுண்ட் ரோட் பப்புக்கே போக கூடாதுடா. நேத்திக்கும் ட்ரை பண்ண, கரெக்டா புடிச்சிட்டாங்க அண்டர் ஏஜ்னு. சித்தார்த், படிக்கிற வயசுல என்ன பப்பு கிளப்னு போகும்போது யாரா பெரியவங்க கூட்டு போக கூடாது? காலையே வந்து வாடா. நவரு. ஏய் தொரடா, டேய் அடிச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன். ஏய் வாடா. பீர் வானடா, ஒரு பாட்டில் பீர் குடிச்சா 2 பாட்டில் ஒண்ணுக்கு வருது. அப்ப 2 பாட்டில் ஒண்ணு கூடி பீர் வரதாலும் அது சீக்கிரம் பா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். வர சரக்குல போதையில ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். டேய் நக்குல், இன்னும் கொஞ்சம் நாளா குஸ்ட் பயங்கரமா டான்ஸ் ஆறியாமே நீ. டேய் பாட்டு அப்படிடா, நான்லாம் ஆப்போசிட் அசையாம இருப்பேன் தெரியுமா? ஏய் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுடா, யாரா சொன்னாதான் தெரியும் உனக்கு, பாத்துக்கோ. டேய் சீக்கிரம் போகலாம்டா. போடு சேர் போடு சேர். டேய் தண்ணி போய் எடுத்துடா. ஏய் வாட்டர் பாய் சீர் எடுத்துறேன், காலையில இருந்து வேலை செய்யறேன் பத்தியா? என்ன மச்சான், லவ் பண்றியா? ஏன்டா இவ்வளோலாம் நடந்துருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மாமா மரியாதை? மச்சி, அவளுக்கு ஆம்பளைகளை கண்டது தானே பிடிக்காது. கவலையை விடு, நேராக பாம்பே போய் ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு நாம் எல்லாரும் பொம்பளையெல்லாம் மாறிடுவோம். டேய், இவனுக்கு 1/4 பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினுக்குது பண்ணாடு. மோடி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு. ஆசிக் வரண்ணே. எவ்வளோ ஆச்சு? 84 ரூபாய்ச்சுண்ணே. சரிண்ணா. 4 இந்த மைண்ட் 8 இந்த ஹேண்டு. ஓகே. ஏய் மொத்தம் 434 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். உருப்படியாக இருந்தால் ஆயிரம் தான் கொடுங்க, எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கை விட்டு மாந்தி ஏற்றிட்டு குடிச்சிட்டு போயினே எனக்கு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார், யார் ஜானகி சார் அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காதலியின் தோழியை பற்றி சொல், உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லு மச்சி சொல். அவன் ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி. ஷீலா. நாளைக்கே போகிறோம், அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம். உன் காதலியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்ட இருந்து பீராஞ்சிக்கிட்டு வரேன். என்னடா ஐடியா கேட்டுகிட்டே இருந்தால் திடீர்னு ஆளை காணும். ஒருவேளை எஸ்கேப் ஆகி இவனையும் காண்டா. 2 பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க இவனுங்களோட நீ சேராத, தயவுசெய்து பில்லு பே. என்ன அது 3 பேர் தான், அதுக்குள்ளே சிலர் போட்டானுங்க.
என்னோட உனக்கு தான் நல்லா இருக்கு. ஓ, அதை வச்சு பில்லு பே பண்ணு. மீதி இருந்தால் அதில் ஒரு ஆஃப் பாயில் வேணுமாடா. அடடா, இடமே என்ன மங்களகரமாக இருக்குல்ல. மனமருள் பெருமாளே. வாங்க தம்பிங்களா. யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்லை. எனக்கும் இல்லை. அப்போ எனக்கும் இல்லை. ஏய் எல்லாரும் வேணாம், யாருக்கு தான் பார்க்குறது? தம்பி அப்போ உங்களுக்கு பார்ப்போம். இந்தாங்க, இதில் உங்களுடைய வலது கை பெருவிரல் ரேகையை வைங்க. உங்களுடைய பொதுக்காண்ட பலனை பார்த்துருவோம். வைங்க. நித்தியம்பூ சத்தியம்பூ தைரியம்பூன்னா வைங்க. சபாஷ். மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்திருமே பகுந்த இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரம் நல்ல நல்லவை நல்ல நடிகாரவர்க்கு மிகவே. உங்கள் பேர் கக்கா கிக்கி குக்கு கெக்கே இதில் ஏதாவது ஆரம்பிக்குதா? இல்லை. இல்லையா? இந்த ரேக்கில் 3வது கட்டம் எடுத்துருவா. தத்தா தித்தி துத்து தெத்தே தை இல்லைங்க. இருக்காதுன்னு நினச்சேன். அந்த கட்டில் தான் இருக்கணும். இந்தாங்க ஐயா. நல்லா சமாளிக்கிறாங்கள. சசா சிசி சுசு செசே சை. ஆமாம். உங்கள் பேர் சீனிவாசனா? ஆமாம். தம்பி உங்களுடைய ரேகை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமைந்த ரேகையின் பெயர் ஒரு சுழிமேரி ரேகை. தாங்கள் பிறந்த ஆங்கில தேதி 26/1/1988, தமிழ் மாதம் தை 12. உங்கள் பெயர் சீனிவாசன், தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் பெயர் திலகவதி. இந்த காலத்தில் உங்கள் தகப்பனார் தாயார் 2 பேருமே உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறக்கப்பட்ட காலத்தில் ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஆமாம் தம்பி, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். அடுத்ததா உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமண யோகமே இல்லை. அப்படி ஒருவேளை உலகத்தில் 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடரில் அடிபட உழுந்தடிச்சு ஓடிவிடுவா. மொத்தத்தில் நீங்க பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. சுபம். நீங்க உங்க ரேகை வைங்க. இதுக்கு இங்கே இருக்க தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோறு தின்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். உன் ஜாதகத்தில் கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்கெல்லாம் இங்கே வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை? டாய் தம்பி, உங்களுக்கு பார்க்கலாமா? எனக்கு வேணாங்க. ஏய், ஏன் பார்க்க மாட்டேன்? சும்மா இருக்கிறவனுங்கள ஜோசியம் பார்க்கலான்னு கண்ட பக்கிங்க கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு நீ பார்க்க மாட்டியா? வைடா. இதில் வைங்க. ஏய், சப்பைக்கெல்லாம் நல்லா சொல்லிட்டா நான் செத்துருவேன்டா. இருங்க, உள்ள போயிட்டு வர்றேன். இறைவா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? கல்யாணம் ஒன்று தான் இப்போ குறைச்சல். ராகவா, செம்ம கடுப்பில் இருக்கேன். வெறுப்பேற்றாத, சும்மா வந்துரு. தம்பியோட ஏடு இங்கே கட்டளை இல்லை. வெள்ளிக்கிழமை வாக்கில் வைத்தீஸ்வரம் கோயிலேருந்து கொஞ்சம் கட்டுகள் வருது. நீங்கள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு புட்டு வைக்கிறேன். அதான் புட்டு வைக்கிறாராம். இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிற சார் காசு அதான் சனிக்கிழமை வரோம்ல, அப்போ தரோம். தம்பி, சனிக்கிழமை கண்டிப்பாக வரணும். வேற ஏதாவது காண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஆமா, இவன் சிறன பித்தளை மாத்திடா. உனக்கு கெட்டதா சொன்னா பித்தளை மாத்தியா? அவன் அப்பா அம்மா பேர் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறான். சார் சார்
சார் பாத்ரூம் போகணுன்னு வந்தீங்க போகல. போகணுன்னு தான் வந்தேன், இப்போ வரல. போக வேணான்னு தான் சார் நினச்சேன், ஆனால் பார்த்தோன்னே வந்துருச்சு சார். எஸ் சார், தேங்க்யூ சார். சார் பாஷ்யம் சார், வணக்கம். நான் மூர்த்தி அவிலாஞ்சி. ஃபோனில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லா கேஸுங்க கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாலே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. வாதாட வேண்டிய அவசியமே இருக்காது. ஜட்ஜி அவர் பாட்டுக்கு நமக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதிட்டு அடுத்த கேஸ் பார்க்குறதுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பார்தான் பார்த்துக்கங்களேன். பரவாயில்ல, 9 மணிக்கு ரெடியாக வண்டி வரும். சரி சார். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் ரூமை விட்டு வெளில வர. Every document have to be in order, right? No more loopholes. Understand? What is that? வராத மழைக்கு வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரீயா விடு. வினோ, யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். யார் அது? அவன் கூப்பிடும்போது வந்தா போதும். நான் சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? மூர்த்தி சார் சொல்லி தந்தது மட்டும் சொல்லு, வேற எதையும் சொல்ல வேணாம். அதே மாதிரி சொல்லுறோம் சார். ஐயோ, அப்போ இந்த ஜேசிபி பழம் தான் மூர்த்தியா? அந்த மம்டி பழம் மூர்த்தி இல்லையா? அனு, இப்போ என்ன பண்ணுறது? ப்ரொசீட். கிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணா கிருஷ்ணா என் ஃப்ரெண்டு தான். நாங்களாம் கூட ஒன்றா நிலா கூட இன்னைக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் காலில் நம்ம கூட பிங்க் கலர் ஷூ வாங்கி கொடுத்தோமே. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி. நெக்ஸ்ட் விட்னஸ் ப்ளீஸ். சத்தியமாக சொல்கிறேன், சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன், சொல்லுங்க. நேற்று சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு மொளை மாடு மாதிரி நிற்கிறத பாரு. நெக்ஸ்ட். சத்தியமாக சொல்கிறேன், சொல்லுங்க. சத்தியமா? எதுக்கு? என்ன புத்தகம்? யோ குடியா, குடியா, புக்க குடியா, புக்க குடியா. சத்தியம் சொல்ல முடியாது, போ. சத்தியம் சொல்ல முடியாது, போ. நெக்ஸ்ட் விட்னஸ் ப்ளீஸ். சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சரி சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். மிலாட், வந்தவங்க எல்லாம் கிருஷ்ணாவோட நண்பர்கள். 86லேருந்து 2005 வரைக்கும் கோத்தகிரி இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த்தில் ஒன்றா வளர்ந்தவங்க. அதுக்கான எவிடன்ஸ் இண்டெக்ஸ் டு டைப் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 13. கிருஷ்ணா மன வளர்ச்சி குன்றியவர் நிரூபிக்க இதை விட பெரிய சாட்சியம் எதுவும் தேவையில்லை மிலாட். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எஸ் ப்ரொசீட். மனவளர்ச்சி இல்லாதவங்களோட பழகிறவங்க எல்லாரும் மனவளர்ச்சி இல்லாதவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லேர்னட் ரெஸ்பாண்டன்ஸ் கவுன்சிலுக்கு எந்த கோர்ட்லையும் மனவளர்ச்சி இல்லாதவங்க சாட்சியம் செல்லுபடி ஆகாதுன்னு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. So it is an inadmissible in evidence, my lord. My lord, மன வளர்ச்சி குன்றியவங்களோடு பழகின மன வளர்ச்சி உள்ளவர் சொன்ன சாட்சியங்களை ஏற்றுப்பீங்களா? I would like to produce Mr. Murthy, Emerald Homemade Chocolate Factory truck driver as my witness. சத்தியமாக சொல்கிறேன், சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன். கிருஷ்ணா தான் உங்கள் ஃபேக்ட்ரி முதலாளியா? ஐயோ, கிருஷ்ணா முதலாளி இல்லைங்க. எங்கள் முதலாளி பேர் மிஸ்டர் விக்டர். கிருஷ்ணா எங்கள் சாக்லேட் கம்பெனியில் ஒரு ஹெல்ப்பராக இருக்காங்க. கிருஷ்ணா எப்படி? கிருஷ்ணா ஒரு குழந்தை மாதிரிங்க. குழந்தை மாதிரினா? குழந்தை மாதிரினா கொஞ்சம் புத்தி மனநிலை சரியில்லாதவர்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. மிலாட், கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். அடடா, பாஷ்யம்னா சும்மாவா? அப்பா இன்னோட இந்த கேஸ் முடிஞ்சுது. பானுமதி உங்களுக்கு தெரியுமா? ஐயா, நல்லா தெரியுங்க. பாவம் அநியாயமாக இந்த கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்று போட்டு அல்பாயசில் போய் சேர்ந்துட்டான். ஐயா, தயவு செஞ்சு இந்த நிலாவை மட்டும் அந்த கிருஷ்ணாட்ட ஒப்படைச்சிடாதீங்கய்யா. அப்புறம் இந்த குழந்தையோட வாழ்க்கையை நாசமாக போயிடுங்க. மிஸ்டர் மூர்த்தி, நீங்கள் கிளம்பலாம். மிஸ்டர் மூர்த்தி, நீங்கள் கிளம்பலாம். சார், என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பலான்றீங்க? வக்கீல் பாஷ்யம் சார் எவ்வளோ செலவு பண்ணி எங்களெல்லாம் ஊட்டிலேருந்து சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கிளம்பி போகிறது நியாயங்களா? ஐயா, அவர் என்னென்ன சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் இங்கே நின்று நான் சொல்லிட்டேங்க. என்ன ஆழியா பாஷ்யம்? இவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறவங்களே பைசா எடுத்து வச்சுட்டாரு. ஓனர் இல்லை, வேற ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா சொல்லுங்க, சொல்கிறேன். ஐயா, புரியலைங்க. கிளம்பியா?
ஓ அப்படிங்களா? ஐயா கிளம்ப சொல்லிட்டாருங்க, நான் வரேங்க. My lord. What is this, Mr. Bhashyam? Are you providing a cooked up witness? No, my lord. I just want to prove Krishna is mentally challenged. The court is adjourned. அந்த பொண்ணு பேரு அனாமிகா ரகுநாதன் தானே சொன்னீங்க? இந்த பாத்தீங்களா, ரகுநாத் குமார் அந்த பொண்ணோட அப்பா, சேனல் 24 டிவி கம்பெனி ஓனர். ஹலோ சார், மிஸ்டர் ரகுநாத் குமார். எஸ் சார், நாங்கள் J5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். என்ன விஷயம்? சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி. உங்கள் பொண்ணு கூடி இருக்கிற அடையாறு ஃப்ளாட்டில் ஒரு ராபரி. ராபரியா? அவ வீட்லையா? இல்லை, அவங்க வீட்டில் இல்லை, கீழ் வீட்டில். அதான் ரெசிடென்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த பில்டிங் வாட்ச்மேனை பற்றி விசாரிக்கலான்னு, உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் சார் கால் பண்ணேன். டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். எனிவே அவ ஊர்லயே இல்லை, அவ ஃப்ரெண்ட்ஸோட கோவா போயிருக்கா. சேனல் 24 சிஇஓனா எப்போனா வந்து ஆஃபீஸில் என்ன பார்க்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். சார், சாரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக இல்லை சார், இது ஒரு ஃபார்மாலிட்டி கால் தான். தேங்க்யூ. சாரி. அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க தம்பி? கோயம்புத்தூர். ஒன்று பண்ணுவோம், ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் டைம் விட்டு யோசிங்க தம்பி, என்ன நடந்துச்சுன்னு. சார், நான் சொல்கிறது நீங்கள் எப்படி நம்ப போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணே 2 நாளாக தான் தெரியும். நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்கு. கொஞ்சம் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட முடியுமா? சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்கள் வீடு எங்கே? கிட்ட தான் சார். நேராக போய் பிரிட்ஜு கீழே ரைட்டு. தம்பி, இதில் மாடி போர்ஷனா? நல்லா தூங்குங்க தம்பி. நீங்கள் வேணால் பாருங்கள், காலையில் எழுந்தோடனே எல்லாம் சரியாயிடும். வரட்டுமா? வாட்ச்மேன் சொல்கிறத நம்புறீங்களா? ஆமாம் சார், அவன் ஒன்றும் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த பையன் ஏன் இப்படி சொல்கிறான்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருக்கிற கேஸில் இந்த மாதிரி கேஸ்லாம் வேறு. கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொண்ட ஆறுமுகம், பையனை வீட்டுக்கு போயிட்டானே. வேற ஒன்றும் இல்லை, குடிச்சது தெரிஞ்சிருக்கும், அதான் சைலண்டாக ஓடி போயிட்டான். இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆறுமுகம். நாளைக்கு புரோக்கன் பிரிட்ஜ் கொலை கேஸில் ரிப்போர்ட் வேறு சப்மிட் பண்ண வேண்டியிருக்குல்ல. நீங்கள் கிளம்பலையா? இல்லை சார், நீங்கள் புறப்படுங்க. பொண்ணை கடத்திட்டாங்க. 2 பேர் கையில் கத்தி கண்ணு. பொண்ணு பேர் என்ன? நேம்ஸ் போட்டோம். ஆர்மா சரக்கானு பாருங்க. அந்த பொண்ணு பிளாட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது சார். ஊருக்கு போய்க்குது. யோ, இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள ஏறத பார்க்கல? இன்னைக்கு அந்த வேலைக்காரன் வரலன்னு சொன்னலையா? இவர் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது நான் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டேன். சும்மா குடிச்சுட்டு வந்து உடறாம வீட்டில் தூங்க தம்பி. இந்த லேம்ப், ஃப்ரூட்ஸ், குஷன்ஸ் யாரோ எவிடன்ஸ்ல கிளியர் பண்ணிருக்காங்க. அவ ஊர்லயே இல்லை, அவ ஃப்ரெண்ட்ஸோட கோவா போயிருக்கா. கொஞ்சம் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட முடியுமா? உள்ள இருக்காடா. ஆனால் அவன் என்ன ஒன்றும் சொல்லலை. ஒதுக்காமல் எங்கே போயிட போகிறான்? ஹலோ, அப்படியா? என்னாச்சு? அந்த பையன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். என்ன
அந்த செடிக்கிட்ட பாருங்க. அங்கேயே நசுக்கி சாவடிச்சிருங்கடா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். போலீஸில் வர சொன்னியா? இந்த முகத்தை பார்த்து அடையாளம் கட்டுவேன்னு. ஏய், சைலண்டாக கொண்டுட்டு உள்ளவா. பொண்ணோட அப்பா அவள் ஃப்ரெண்ட்ஸோட கோவாவுக்கு போயிருக்கிறதா தானே சொன்னார். அப்புறம் எப்படி கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு தமிழில் வந்தது. அதான் சந்தேகப்பட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். வாங்க தம்பி. யோ, என்ன கிடைச்சாலும் நியூஸில் போட்டுருவியா? இப்போ பார்த்தில்ல, உன் பொண்ணு என் கையில். அவளை இன்னும் நம்ம பசங்க கண்ணில் காட்டாமல் இருக்கேன். அவளை நியூஸில் போட்டுறவா? ஆ, என்ன சொல்கிற? உங்களுக்கு வேணுன்றத நான் பண்ணி கொடுக்குறேன். என் பொண்ணு எங்கே இருக்கா? அவளை விட்டுடுங்க. எத்தனை காப்பி எடுத்த? ஒரே காப்பி தான், மெமரி கார்டில் இருக்கு. பீச் ஹவுஸ் பார்ட்டியில் ட்ரக் யூசேஜ் சந்தேகப்பட்டு தான் கேமரா இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு இன்சிடெண்ட் ரெக்கார்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதை பற்றி எனக்கும் என் கம்பெனி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரியும். கொலை 1000 நடக்கும், அதில் உனக்கு என்ன நடந்தது வேலை? இப்படி ஒரு வீடியோ கையில் கிடைச்சது ஃபோன் பண்ணி காசுக்கு எடுத்து ஆட கொடுத்துருப்பாரு. நீசில் போட பிளான் பண்ணுறியா? இப்போ அந்த மெமரி கடை இருக்கு. ராஜேஷ் கிட்ட சொல்லி கம்பெனி லாக்கரில் வைக்க சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணு. குணசீலன் ஒருத்தன் வந்து கலெக்ட் பண்ணிப்பான்னு சொல்லு. சரியா பேசலை, உன் பொண்ணு இங்கே செத்துருவான். பேசு. எவ்வளோ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அதை இவர் வீடியோவில் வச்சிருக்காரு. அதுக்காக அந்த பொண்ணை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி வாங்குறாங்க. சொல்லுங்க சார். ராஜேஷ், நீ எங்க இருக்க? பாண்டிச்சேரி ரிட்டர்ன் சார். காலையில் 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவேன். என்ன சார் விஷயம்? அந்த 28 ஜனவரி கார்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும். அந்த கார்டா? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. 5 மணிக்கு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிடு. குணசீலன்னு ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. அவர் உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஆர் யூ ஷூர் சார்? ராஜேஷ், நான் சொல்கிறது செய். இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே சார். மெமரி கார்டு கைக்கு வர வரைக்கும் இங்கே ஒன்று வாட்ச் பண்ண. ஏய், லோகங்க அந்த பையனை போட போனானே. நீ பார்த்த? தெரியலண்ணா. தெரியலையா? ஏய், அந்த பையன் சாவலடா, அங்கிருந்து இங்க போயிருக்கான்.
ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட போகாதீங்க. இன்னும் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. எடுத்து சொல்ல பின்னாடி வர்றவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. பெருசையா ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி எந்திரிங்க. என்னால் வர முடியாது. நிறைய ரத்தம் போயிடுச்சு. நீங்கள் முதல்ல உங்கள் செல்ஃபோன் சிம் கார்டை தூக்கி போடுங்க. அதை வச்சு தான் நீங்கள் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அனாமிகாவை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கிட்னாப் பண்ணியிருக்கிறவனுங்க லோக்கல் ரோடுங்க. சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி தின்னு உடம்ப வளர்த்தவனுங்க. கத்தியால் குத்துவானுங்க, துப்பாக்கியால் சுடுவானுங்க. ஆனால் சண்டை போட தெரியாது. சண்டை போடுறது கஷ்டம். அதை நீங்கள் செய்கிறீங்க. நான் உங்களை இந்த ஊரை விட்டு ஓடிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் தம்பி, நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா பயந்துருவானுங்க. அந்த பொண்ணை தேடி போங்க, விட்டுறாதீங்க. அனாமிகாவை இவனுங்கிட்டேருந்து காப்பாற்ற வைங்க போக மாட்டேன் சார். ஆனால் அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வேறு வீடு பார்த்துட்டேன். இன்னும் 2 நாளில் இங்கேருந்து போயிடுவேன். சரி, நீங்களே ஜெயிச்சுதான் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, உங்களுக்காக பயந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்டாட்டிக்காக போகிறேன். எங்கள் நிம்மதிக்காக போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு தான். அதை மீறினா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். ஆனால் போதும், எல்லாத்தையும் இதோட முடிச்சுப்போம். இனி லைஃப்பில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது. நான் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை மீறியும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்லவனாட்டம் எங்கிட்டே வந்து சமாதானம் பேசுறியா? வயசானவன என்னடா, உன்னை குடும்பத்தோட தீர்த்து கட்டிடுவேன். சாவுட குரம்போக்கு.
இருக்கியா சீக்கிரம் வா. என்னால முடியல. கீழே விழுந்துட்டா. மூச்சு விட முடியல. வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. கேக்குதா? ஈஸ்வர் சாரி சார். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் என் ஈகோ உள்ள. இப்போ எதுக்குப்பா இங்கே வந்திருக்க? மறுபடியும் அடிச்சுக்கிறதுக்கா? உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அவர் இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க. என்னதான் கோவம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. செல்வி, அவனுக்கு இன்னும் ஒரு 28 வயசு இருக்குமா? 60 வயசாக போகுது. எனக்கே பொறுத்து போகணுன்ற பக்கம் இல்லையே. இருந்திருந்தா இந்த அளவுக்கு இருக்குமா? எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேன். சாதாரண பார்க்கிங் தானே, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். சாரிப்பா. நீரோ கண்ணில் நன்றி நீரோ. சார், என் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார்.